ஹலோ மக்களே, நான் உங்கள் கோபிநாத் ராஜ். இந்த வாரம் நம்ம எந்த கோயிலில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, பொன்னேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 10 கிலோமீட்டரில் இருக்க திருப்பாலைவனம்ன்ற அழகிய கிராமத்தில் இருக்க லோகாம்பிகை சமேத பாலீஸ்வரர் திருக்கோயிலில் தாங்க இருக்கும். சோழராஜா தன்னுடைய பட்டத்து யானையும் குதிரையும் சுவாமி இருந்த மரத்தில் கட்டுறாங்க. அது மூர்ச்சியாய் விழ மரத்துக்குள்ளே ஏதோ இருக்குன்னு வெட்டுறார். வெட்டும்போது சுவாமி நெத்தியில் கோடரி பட்டு பள்ளமாயிடுது. அப்படியே அகழ்ந்து கோயில் கட்டியிருக்காரு. ஆஞ்சநேயர் சஞ்சீவினி மூலிகையை கொண்டு போன வழி இது. மூலிகைகள்லாம் சிதறினத்தினால இங்கேயும் சஞ்சீவி மூலிகைகள் இருக்கு. காசியிலிருந்து திருக்கடையூர் வரைக்கும் 108 லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்றார். அதுல ஒரு லிங்கம் இங்க இருக்கு. அமிர்தேஸ்வரர்ன்றது அமிர்தம்னா மிருத்தி என்றால் அழிவு, அமிர்தம் என்றால் அழிவு அற்றது. அந்த அழிவற்ற நிலையை அளிக்கக்கூடிய கடவுளாக சுவாமி இங்கே இருக்கிறதுனால இங்கே இந்த 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறது விசேஷம். ஆலயத்தோட சிறப்பு, ஸ்தல வரலாறு என்னன்றது ரொம்ப விரிவாக உங்களுக்கு விளக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோவில் முதலாம் ராஜேந்திர சோழர்களால் 11ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ரொம்ப பழமையான கோவில். கோவிலுக்கு முன்னாடி கம்பீரமாக கிழக்க நோக்கி ஒரு ராஜகோபுரம் இருக்குது. 5 நிலை ராஜகோபுரம் 7 கலசத்தோடு இருக்குது. கோபுரத்துக்கு முன்னாடியே 16 கால் மண்டபமும் இருக்குது. தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடல் கடையிறாங்க. கடையும் பொழுது ஆலகால விஷம் எல்லாரையும் துன்புறுத்தது. அந்த ஆலகால விஷத்தை சிவபெருமான் தன்னுடைய தொண்டையில் தரிச்சுட்டு இந்த அண்ட சராதரத்தையும் காப்பாற்றுறார். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக அந்த அமிர்தம் கிடைச்ச உடனே அந்த அமிர்த கடத்தை வச்சு பூஜை பண்ணது திருக்கடையூர் அமிர்த கடேஸ்வரர். எல்லாரும் 60ஆம் கல்யாணம் அங்கே தான் போய் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அதுக்கப்புறம் அசுரர்களுக்கு தெரியாமல் அந்த அமிர்தத்தை சாப்பிட்றதுக்கு இடம் தேடும் பொழுது கைலாய மலையிலேருந்து நேர்கோட்டில் அமைஞ்சிருக்க இந்த க்ஷேத்திரம் திருப்பாலைவனம். இங்கே பாலை மரங்கள் அடர்ந்த காடு இருந்திருக்கு. அந்த காட்டில் ஒரு பாலை மரத்தின் கீழே அந்த அமிர்தத்தையே கொண்டு ஒரு லிங்கமாக பிடிச்சி வழிபடுறாங்க. அங்கே அமிர்த கடேஸ்வரர், இங்கே அமிர்தேஸ்வரர். அந்த அமிர்த லிங்கத்தை சிவபெருமானை பிடிச்சி வழிபட்டுட்டு அப்போ இறைவன் ஒரு நடனம் ஆடுறார், சந்தியா நிருத்தியம்னு பேர். அந்த நடனத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அமிர்தத்தை இங்கே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு எதிரில் இருக்க குளத்தில் கை அலம்பும் பொழுது அசுரர்கள் தவளைகளாக இந்த கைத்துளிகளில் இருந்த அமிர்தத்தியானா சாப்பிடலான்னு வரும்பொழுது இந்த குளத்தில் தவளைகள் இருக்கக்கூடாதுன்னு தேவர்கள் சாபம் விட்டுறாங்க. இப்பயும் தவளைகள் இருக்காது. குளத்துக்கு பேர் அமிர்த புஷ்கரணி. எந்த மரத்தின் கீழே அந்த அமிர்தத்தை பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்களோ அந்த மரம் சுவாமியை சூழ்ந்து வளர்ந்துடுது. பல யுகங்கள் சுவாமி மரத்துக்குள்ளே இருக்கார். வாசுகின்ற பாம்பு இந்த அமிர்தம் கிடையிறதுக்கு நானாக பயன்பட்டார். அவர் தனக்கு மோட்சம் வேணும் திருவத்தியூரில் வேண்டும் பொழுது திருப்பாலைவனத்தில் பாலை மரத்துக்குள்ளே நான் இருக்கேன், தேவர்கள் நித்தமும் என்னை தேனீக்களாக பூஜை பண்ணுறாங்க, அதை அடையாளமாக வைத்து வழிபட்டு மோட்சமடைவாயாகன்னு சொல்ல அவரும் வழிபடுறார். வழிபட்டு மோட்சமடைகிறார். பல யுகங்கள் அந்த மரத்துக்குள்ளேயே இருந்ததுனால சுவாமி இறுகி அப்படியே லிங்கமாக உள்ள கல் போல் ஆயிடுறாரு. பிற்காலத்தில் சோழராஜா தன்னுடைய பட்டத்து யானையும் குதிரையும் சுவாமி இருந்த மரத்தில் கட்டுறாங்க. அது மூர்ச்சியாய் விழ மரத்துக்குள்ளே ஏதோ இருக்குன்னு வெட்டுறார். வெட்டும்போது சுவாமி நெத்தியில் கோடரி பட்டு பள்ளமாயிடுது. அப்படியே அகழ்ந்து கோயில் கட்டியிருக்கார். அங்கே அமிர்த கடேஸ்வரர், இங்கே அமிர்தேஸ்வரர். அங்கே எப்படி மார்க்கண்டேய ரிஷி பூஜை பண்ணாரோ அதே மாதிரி இங்கேயும் மார்க்கண்டேய ரிஷி பூஜை பண்ணி உள்ள ஒரு லிங்கம் தரிசனம் பண்ணியிருப்பீங்க. அது மார்க்கண்டேய ரிஷி பிரதிஷ்டம் பண்ண லிங்கம். காசியிலிருந்து திருக்கடையூர் வரைக்கும் 108 லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணுறார். அதில் ஒரு லிங்கம் இங்கே இருக்குது. இந்த ஊருக்கு ஆக்னேய பாகத்தில் இருக்க ஊருக்கு பேர் மார்க்கண்டேயபுரம். ஆஞ்சநேயர் சஞ்சீவினி மூலிகையை கொண்டு போன வழி இது. அதனால் அந்த வழியில் மூலிகைகள்லாம் சிதறினத்தினால இங்கேயும் சஞ்சீவி மூலிகைகள் இருக்குது. அதனால் அந்த மூலிகைகளுடைய சுவாசம் நம்ம இங்கே உட்காந்தா பண்ணுறோம்.
அது ஒரு விசேஷம். அமிர்தேஸ்வரர்ன்றது அமிர்தம்னா மிருத்தி என்றால் அழிவு, அமிர்தம் என்றால் அழிவு அற்றது. அந்த அழிவற்ற நிலையை அளிக்கக்கூடிய கடவுளாக சுவாமி இங்கே இருக்கிறதுனால இங்கே இந்த 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறது விசேஷம். வெண்மையான லிங்கம், வேறு எங்கேயும் இந்த மாதிரி வெண்மையான அமிர்தலிங்கம் பார்க்க முடியாது. இதை பார்க்கறது கோடி புண்ணியம். இது தேவதா பிரதிஷ்டை, அதுக்கப்புறம் சுயம்பு, 2 விதமான அனுகிரகமும் சுவாமி பண்ணுறார். தேவர்களால் முதல்ல பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர், அதுக்கப்புறம் மரத்துலேருந்து வரும்பொழுது அறிவிச்சுண்டு வெளியில் வர்றதுனால சுயம்பு மூர்த்தியாகவும் இருக்கார். தீர்த்தம் அமிர்த புஷ்கரணி இருக்குது, விருட்சம் பாலை மரம் இருக்குது. ரொம்ப ரேரான மரம் பாலை மரம் எங்கேயும் கிடையாது. அப்படி முற்கால சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட பழமையான சிவாலயம் தாங்க இது. இந்த ஆலயத்தில் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாமல் ஒயிட் கலரில் சிவலிங்கத்தை பார்க்கலாம். இன்னமும் அந்த வெட்டுப்பட்ட தழும்பு சிவலிங்கத்தில் இருக்குது. நாங்களும் பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பாக இந்த கோவிலை விசிட் பண்ணுங்கள். பாலீஸ்வரரோட அருளை பெறுங்க. ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. இந்த ஆலயத்தோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, திருக்கடையூரில் 60ஆம் கல்யாணம் பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க. திருக்கடையூரில் போயிட்டு 60ஆம் கல்யாணம் பண்ண முடியாதவங்க இங்கே இருக்க பாலீஸ்வரர் கோயிலில் 60ஆம் கல்யாணம் உங்கள் பேரண்ட்ஸுக்கு நீங்கள் பண்ணலாம். அதுக்கு ரொம்ப சிறப்பான கோயில்னே கூட இதை சொல்லலாம். இது போல் ஆன்மீக சம்பந்தமான வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோபிநாத் ராஜி. பாய்.